ஹலோ டியர் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம். இந்த வீடியோவில் 10th 11th ரிசல்ட்ஸ் உடைய அப்டேட் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். 10th and 11th மாணவர்களுக்கு நாளைக்கு ரிசல்ட்ஸ் வந்து பப்ளிஷ் பண்ண போகிறாங்க. ஸோ ரிசல்ட்ஸ் எல்லாம் நல்லா வரணும், எல்லாம் ப்ரே பண்ணிக்கோங்க. நம்ம கமெண்ட்ஸை வந்து நம்ம சேனலில் பார்க்கும்போது அவங்கவுங்க காலை வந்து நல்லா நிறையா ப்ரே பண்ணியிருக்காங்க. நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒரு த்ரெட்டன்லையும் ஒரு ஃபேர்லையும் இருக்காங்க. ஸோ எல்லாம் ஹோப்பாக இருங்க. நாளை தேர்வு முடிவுகள் வந்து சூப்பராக வரும். இப்போ இந்த வீடியோவில் வந்து மிக முக்கியமாக நாளைக்கு நீங்கள் ரிசல்ட் செக் பண்ணக்கூடிய வெப்சைட் லிங்க்கு கொடுத்துருக்கேன் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில். அதை நீங்கள் டைரெக்டாக கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கு பிறகு உங்களுடைய ரிஜிஸ்டர் நம்பர், டேட் ஆஃப் பர்த்தை கொடுத்துட்டு கெட் மார்க்ஸ் கொடுத்தீங்கன்னா உங்களுடைய ரிசல்ட்ஸ் வந்து அவுட்புட் ஆயிரும். மிக முக்கியமாக 10th வந்து காலை 9 மணிக்கு வந்து ரிசல்ட்டோட டைமிங் ஏற்கனவே கொடுத்துருக்காங்க அஃபீஷியலாக. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 9:10 ரிசல்ட் வெளியாகும். நீங்கள் அந்த லிங்க்கை கிளிக் பண்ணாவே கவர்மெண்ட் ஆஃப் எக்ஸாம் டிபார்ட்மெண்ட்டுக்கு போகும். அங்கே போகும்போது டைமிங் காமிக்கும். 10th SSLC ரிசல்ட் டைமிங் வந்து 9:10 AM வந்து காமிக்கும். ஆனால் 11th உடைய டைமிங் வந்து பார்த்திங்கன்னா ஆஃப்டர்நூன் 2 o'clock தான். அதில் எந்த சேஞ்சஸும் கிடையாது. ஏன்னா 9 மணிக்கு வந்து சர்வர் ரொம்ப பிஸியாக இருக்கும். ஸோ அதனால் அவங்க 9:10 வந்து டைமிங் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நாளைய தேர்வு முடிவுகள் அனைத்து மாணவ மாணவிகளுக்கும் சூப்பராக வரும். ஏன்னா எக்ஸாம்ஸ் எல்லாம் எழுதி முடிச்சிட்டிங்க. ஸோ இனி ரிசல்ட்ஸ் வர்றது மட்டும்தான் பாக்கி. அதை நினச்சி நீங்கள் யாருமே ஒரி பண்ணிகிட்டே இருக்காங்க, அதே ஃபீல் பண்ணிகிட்டே இருக்காதிங்க. நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட்ஸ் வந்து பார்க்கும்போது ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குதா சொல்லியிருக்காங்க, பயமாக இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எந்த ஒரு பேரண்ட்டுமே ரிசல்ட்ஸ் வந்து மார்க் கம்மியாகுது, நீங்கள் எதிர்பார்த்த மதிப்பெண் வரல அப்படின்னு சொல்லி யாரும் உங்கள் பிள்ளைகளை திட்டாதீங்க. அப்போ 10th மாணவர்கள் வந்து எடுத்த மதிப்பெண்ணுக்கு என்ன குரூப் சேர விரும்புகிறீங்களோ அந்த குரூப்பை வந்து எடுங்க. ஸோ 11th மாணவர்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த 11th மதிப்பெண் என்பது இங்கே உயர்கல்விக்கான எந்த விதமான சேர்க்கைக்கும் இந்த 11th மதிப்பெண்ணை வந்து எடுக்க மாட்டாங்க. ஸோ நீங்கள் 11th விட்ட மார்க்கை கண்டிப்பாக 12th பிடிக்கணும். ஸோ இந்த அப்டேட் பிடிச்சா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள்.